Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences. Exercise 2.6 ninth sum. A man repays a loan for rupees 65,000 by paying rupees 400 in the first month and then increasing the payment by rupees 300 every month. How long will it take for him to clear the loan? So என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பர்சன் வந்து ஒரு லோனை எப்படி ரீப்ளே பண்ணுறாங்கன்னா 65,000 லோனை எப்படி ரீபே பண்ணுறாங்கன்னு சொன்னாச்சுன்னா 400 ஃபஸ்ட் மந்தில் கட்டுறாங்க. ருபீஸ் 400 வந்து ஃபஸ்ட் மந்தில், அதாவது மொதல் மந்தில் வந்து ருபீஸ் 400, தென் அடுத்தது 300 இன்க்ரீஸ் பண்ணி அடுத்தடுத்த மந்த்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது செகண்ட் மந்தில் 700, தேர்ட் மந்தில் 1000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த லோனை கிளியர் பண்ணுறதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், அதாவது அப்படின்னு சொல்லி எவ்வளோ மாதம் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 65,000 என்பது டோட்டல் எஸ்என். ஸோ 65,000 என்பது எஸ்என். நம்ம என்ன பண்ணணும்னா எஸ்என் ஏன் சொன்னேன்னா அது வந்து சம்மு டோட்டலாக 65,000, அதாவது 400, 700, 1000 சொல்லிட்டு அப்படி ஆட் பண்ணி போனால் டோட்டலாக 65,000 வரணும். அதாவது 400, 700, 1000 சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டு போனாச்சுன்னா டோட்டலாக அப் டு 65,000 வரைக்கும் வரணும். 65,000 ஆட் பண்ண விட 65,000 வரணும். இதுதான் அந்த கான்செப்டை கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு ஏபி, அரித்மெட்டிக் சீரீஸ் ஏபி, அரித்மெட்டிக் சீரீஸ். ஸோ அதனால் நம்ம இதிலெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஏ வந்து 400 ஃபஸ்ட்டு டேர்ம், டி வந்து 700லேருந்து 400, ஸோ 300. ஏன்னா அங்கேயே கொடுத்துருக்காங்க 300 வச்சு ஒவ்வொரு மாதமும் கட்டுறாங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. 300 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம லோனு பேமெண்ட்டு. ஸோ அடுத்தது பாருங்கள், 3K த லோன் என்ன நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எஸ்என் ஃபார்முலா தெரியும், n/2 × 2a + n-1 × d. இது நீங்கள் பார்க்கும்போது எஸ்என் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 65,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. n/2 அதாவது n உங்களுக்கு என்னது தெரியாது. 2a வந்து உங்களுக்கு 400, n மறுபடியும் தெரியாது, d வந்து 300. ஸோ இந்த 2 வந்து சைடு கொண்டு வந்துருங்க, 13 lakhs ஆயிரும். 65 × 2 வந்து 130. ஸோ நான் 3 0 அப்படி இருக்குது, 3 0. n × 2 × 400 வந்து 800 ப்ளஸ் 300 உள்ளே கொண்டு போயிருங்க, 300 n - 300 ஆயிரும். ஸோ 1,30,000 வந்து n × இது 800 300 செப்பரேட் பண்ணிங்கன்னா 500ன்னு சொல்லிட்டு வரும், ப்ளஸ் 300 n. இப்போ நான் என்னென்ன மொத்தத்தை மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 1,30,000 = 500 n ப்ளஸ் 300 n². இப்போ நீங்கள் இந்த 13 lakhs ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய், அதாவது 1,30,000 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து போயிருந்தீங்கன்னா 300 n² ப்ளஸ் 500 n மைனஸ் 1,30,000 இங்கே 0 இருக்கும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஸோ இந்த ஈக்குவேஷனை ஓவில் 100ஆல் டிவைட் பண்ணிட்டேன்னா என்ன வரும்னா 3n² ப்ளஸ் 5n மைனஸ் 1,300 = 0ன்னு சொல்லிட்டு. ஸோ ஓவில் 100ஆல் டிவைட் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி எனக்கு கிடைக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்பிளிட்டபிலிட்டி டேபிளில் போட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து குவாட்ரட்டிக் ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க, அந்த ஃபார்முலாவில் நம்ம போட போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து என்ன டேர்ம் கண்டுபிடிக்கணும், n. ஸோ n = ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. n = -b ப்ளஸ் ஆர் மைனஸ் b² - 4ac / 2a. ஸோ இதான் குவாட்ரட்டிக் ஃபார்முலா. இது வந்து உங்களுக்கு தேர்ட் சாப்டரில் யூஸ் ஆகும், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ n = -b, bனா என்னது இந்த டேர்ம். ஸோ உங்களுக்கு இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ ax² + bx + c இந்த மாதிரி இருக்கும். இது எழுதின பொறுத்து இதுதான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா ஸ்கொயர் டேர்ம் இருக்கணும். ஸோ அதோடைய ஜென்ரல் ஃபார்முலா இதுதான். ஸோ இதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது ஏபிசியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த ஃபார்முலாவில் கொடுத்ததுபடி. ஸோ ஏபிசியை பார்க்கும்போது ஏக்கு வந்து 3 இருக்குது, பிக்கு வந்து 5 இருக்குது, சிக்கு வந்து -1,300 மைனஸில் இருக்குது. ஸோ அதை நான் கிட்ட எழுதியிருக்கேன். சி வந்து 5 இருக்குது, ஏ வந்து 3 இருக்குது, பி வந்து 5 இருக்குது, சி வந்து 1,300 இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ -5 ப்ளஸ் ஆர் மைனஸ் b² வந்து 25, ஏன்னா 5² 25 - 4 × ac
4 இன்ட்டு ஏ வந்து உங்களுக்கு 3, இது வந்து 1300, அது மைனஸில் இருக்குது. கீழே வந்து ஏ வந்து உங்களுக்கு 3, ஸோ -5 இது n is equal to, ஸோ n is equal to, ஸோ ரூட்டுக்குள்ளே சால்வ் பண்ணுங்கள். 25 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், ஸோ ப்ளஸ்ஸு 4 3s are 12 into 1300 எவ்வளோ வரும்னா 0, இங்கே 0 6 2, ஸோ 0 0 3 1 6 5 1, ஸோ 15,600 வருது. 15,600 வருது பை கீழே வந்து 6 இருக்கும். ஸோ -5 ப்ளஸ் ஆர் மைனஸ் இது கூட 25 இருக்குன்னா 15,625 சொல்லிட்டு வரும். ஸோ அதை சால்வ் பண்ணிங்கன்னா ரூட் எடுத்திங்கன்னா 125 சொல்லிட்டு வரும் பை 6. ஸோ இதை நீங்கள் 2 முறையில் பண்ணிங்கன்னா ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. ஸோ -5 ப்ளஸ் 125 பை 6ன்னோ -5 மைனஸ் 125 பை 6ன்னு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சப்ரேட் ஆகும் 120 பை 6 ஆயிரும். இது வந்து உங்களுக்கு -130 பை 6. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக 20 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இருந்ததுன்னா 20, -130 பை 6. ஸோ இது வந்து என்னு சொல்லி கிடைக்குது. பட் நம்மளுக்கு n வந்து என்னது, நம்பர் ஆஃப் மந்த்ஸு. ஸோ அது நெகட்டிவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவாக கேன் பி நெகட்டிவாக இருக்காது. ஸோ இதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ n is equal to என்னன்னு நீங்கள் ஈக்குவேட் பண்ணிடலாம். n is equal to 20 months. ஸோ he will repay the loan in 20 months. ஸோ 20 மந்த்ஸில் இந்த லோனை அவர் வந்து ரீபே பண்ணிடுவார். ஸோ அவங்க கேட்டிருந்ததை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் தான் கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.